வணக்கம். ஐ ஆம் கோபாலகிருஷ்ணன். இப்ப நம்ம சிசிடிவி அப்படிங்கிற கான்செப்டை பத்தி பார்க்க போறோம். சிசிடிவி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. க்ளோஸ் சர்க்யூட் டிவி, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சிசிடிவி நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டலேஷன், கான்ஃபிகரேஷன், ரெண்டு முக்கியமான விஷயம் அதில் பார்க்கணும். நீங்க ஒன்று இன்ஸ்டால் பண்றதுன்னா என்ன, டிவிஆரை வாங்கி கேமரா வாங்கணும், டிவிஆரை வாங்கணும், கேபிளை வாங்கணும், கனெக்டரை வாங்கணும், அப்புறம் கேமராக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு எஸ்எம்பிஎஸ். எல்லாமே ரெடிமேடா கடையில் கிடைக்குது, அப்படியே வாங்க வேண்டியதுதான். முடிஞ்சா நீங்களே வயரிங் பண்ணுங்க, இல்லையா ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு வயரிங் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கான்ஃபிகரேஷன் தான். அதாவது கான்ஃபிகரேஷன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் அடிப்படையில பார்த்தா லோக்கலா வெறும் டிவிஆர்லயே நேரடியா நீங்க பார்க்கலாம். ஒரு பில்டிங்ல ஒரு டிவிஆரை வைங்க, கேமரா பிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ டிவிஆர் பக்கத்துலேயே உட்காந்து மானிட்டர்ல பார்க்கலாம். அது ஒரு மெத்தட். அது கான்ஃபிகரேஷன்லாம் ஒன்றுமே தேவையில்லை, சும்மா கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணா போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது. அடுத்த போல இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இப்போ நெட்வொர்க்லாம் பாக்குறீங்க இல்லையா, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா நிறைய கம்ப்யூட்டர்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர்ல இன்னொரு கம்ப்யூட்டர் பாக்குறதா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒரு பில்டிங்குள்ள அதுல டிவிஆரையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவிஆர்ல உள்ள கேமரா போக்கஸையும் நீங்க டெஸ்க்டாப்லயே பார்க்கலாம், கம்ப்யூட்டர்லயே லேப்டாப்லயே பார்க்கலாம், பில்டிங்குள்ள. ஓகேயா? அதுக்கு பேரு லேன், பேரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ எந்த ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா, இப்ப கேமரா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, டிவிஆர் ஒரு இடத்துல இருக்கும், அதை ஒருத்தர் மானிட்டர் பண்ணிருப்பாரு. ஸோ மேனேஜிங் டைரக்டர் ரூம்ல வச்சிருப்பாரு, அவர் ரூம்லயே கம்ப்யூட்டர்ல நினைச்சா அவர் பார்க்கலாம். ஸோ யார் யாரு முக்கியமா பார்க்கணும்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க அவங்கெல்லாம் அவங்க கம்ப்யூட்டர் லேப்டாப்ல பார்க்கலாம். இது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதாவது ஒரு பில்டிங்குள்ள பார்க்கறது. அடுத்தா போல வேர்ல்டு வைட் சார் வேன், உலகத்தில இருந்து எங்கே இருந்து வேணாலும் நீங்க கண்காணிக்கலாம் சார். அதாவது டிவிஆர் உங்ககிட்ட வராது, அங்கேருந்து நீ டிவிஆரை பாக்குறீங்க. டிவிஆர் பக்கத்துல உட்காந்து எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி உலகத்தில இருந்து எங்கே இருந்து வேணாலும் கம்ப்யூட்டர் வழியாவோ, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வழியாவோ, இல்லைன்னா லேப்டாப் வழியாவோ பார்க்கலாம். அதை தவிர நம்ம மொபைல்லையும் பார்க்கலாம் சார். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த விஷயங்கள்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். எப்போ தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறது அதை விட ஈஸி. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போறோம், தெரிஞ்சாச்சுனாக்கா அட்டகாசமா நீங்க கான்ஃபிகர் பண்ணலாம். வேர்ல்டு வைடா எங்கே இருந்து வேணாலும் நீங்க கண்காணிக்கலாம். 24 hours ரெக்கார்டிங் போட்டுடலாம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 3G கனெக்ஷனோட வருது. அதுக்காக இதுக்குன்னு பிராட்பேண்ட் தனியா வாங்க வேண்டியதில்லை. 3G காலத்துக்கு அழிய சொல்லி விட்டீங்கன்னா அது மட்டும் தனியா ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வசதியோட இப்போ சிசிடிவிய எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுக்கு அடுத்தது எப்படி கான்ஃபிகர் பண்றது, அதை பத்தி தான் நம்ம விரிவா இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல சிசிடிவி அப்படின்னா என்ன? சிசிடிவின்னா க்ளோஸ்டு சர்க்யூட் டிவி, அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப வேற என்ன சார் இருக்கு? ஓபன் சர்க்யூட்டுக்கு ஒண்ணு இருக்கு சார். க்ளோஸ் சர்க்யூட்னா நேர் ஆப்போசிட் ஓபன். வாட் இஸ் ஓபன்னா என்ன? டிவி எல்லாம் பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் ஓபன் சர்க்யூட். யாரு வேணா எங்க வேணா கேபிளுக்கு பணத்தை கட்டியாச்சுன்னா எந்த சேனல் வேணா பார்க்கலாம். வேற க்ளோஸ் சர்க்யூட்ல பர்மிட்டட் பீப்புள், பர்மிஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ. இப்ப கல்யாண வீடியோ எடுக்கிறீங்க இல்லையா, ஒரு மேரேஜ் ஹால்ல போய் எடுக்கிறீங்க, இந்த மேரேஜ் ஹால்ல உள்ளவங்க தான் பாக்குறாங்க, வெளியில இருக்கலாம் பார்க்க முடியாது இல்லையா. சோ அந்த டிவிஆரை யாரு கொடுக்குறாங்க? டிவிடியை தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, அன்னோன் பீப்புள் கொடுக்கறது இல்லையா. அதே கான்செப்ட் தான் சார் க்ளோஸ் சர்க்யூட் டிவின்னா. குறிப்பிட்ட பர்மிஷன் உள்ளவங்கள் அவங்களுக்கு தேவைக்காக பார்த்துக்கலாம், பாதுகாப்பு கருதி. என்னன்னா இப்ப சிசிடிவி ரொம்ப முக்கியமாயிட்டுது. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன, பயம்தான், திருட்டு தான். கவர்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பல்சரியா சிசிடிவி இருக்காயான்னு கேட்கலாம். நீங்க பாக்குறீங்க எல்லாத்தையும் சிசிடிவில மாட்டிக்கிறாங்க, ஏடிஎம்ல. ஸோ அந்த ஜாப பண்றது ரொம்ப ஈஸி சார். இந்த கம்ப்யூட்டர்லாம் அசம்பிள் பண்ணுவாங்க, பிராண்டட் கம்ப்யூட்டரும் இருக்கு. அதே மாதிரி நம்மளே அசம்பிள் பண்ணி ஓஎஸ் போட்டு பக்காவா ரெடி பண்றோம் இல்லையா. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு நீங்க டிவிஆரை போட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம் சார். வெரி சிம்பிள், ஈஸியா கான்ஃபிகர் பண்ணலாம். அதை தொழிலாவும் நீங்க பண்ணலாம் சார், கமர்ஷியலா வியாபார ரீதியா பண்ணலாம். நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட். அதுலயே இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க உலகம் பூரா எங்கேருந்து வேணாலும் பார்க்கணும் இல்லையா. அப்போ பிராட்பேண்ட் கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். பிராட்பேண்ட் கனெக்ஷன் இருந்தாலும்
நீங்க எங்கேருந்து வேணாலும் பார்க்கணும்னால் அதுக்கு ஸ்டாட்டிக் ஐபின்னு ஒன்று சர்வீஸ் ப்ரொவைடர் வாங்கணும். அது எக்கச்சக்கமா செலவாகும், 4000-5000 ரூபாய் கேட்பான். அதுக்கு பதிலா நீங்க ஒரு இதை ப்ரொஃபஷனலா ஒரு பிசினஸா பண்ணீங்கன்னா டைனமிக் டிடிஎன்எஸ் ஒன்று இருக்கு. ஸோ அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு 30 அக்கௌண்ட் வரலையும் நீங்க மெயின்டைன் பண்ணலாம். அந்த 30 பேர்ட்டையும் தலைக்கு ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் வாங்கினீங்கன்னா என்னாச்சு உங்களுக்கு? ஒரு அக்கௌண்ட்டுக்கு 30 பேர். ஓகேயா? இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணலாம். டிவைடிஎன்எஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், அந்த ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு சொல்றோம். அப்புறம் மெயின்டெனன்ஸ் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுலயே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல கோயம்புத்தூர்ல போட்டிருக்கீங்க சார், கான்ஃபிகரேஷன் வரல சார்னா இங்கேருந்து விழுந்துருச்சு, அங்க விட வேண்டாம், கனெக்ஷன் எல்லாம் சரியா இருந்து கான்ஃபிகரேஷனா இங்க இருந்தே பண்ணலாம். அதெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த சிசிடிவி ப்ராஜெக்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இதுல சிசிடிவி சர்வீலன்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சர்வீலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வாட்சிங், அதாவது மானிட்டரிங் ஃப்ரம் அப்பர் சைடு, மேலே இருந்து பாக்குறது. இப்ப 5வது மாடியில இருந்து சில பேர் வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு 6 மாடி 7 மாடி ரோட்ல போற காருகள்லாம் வேடிக்கை பார்க்கறோம் இல்லையா? கீழே போறவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது இல்லையா? அதே மாதிரி கழுகு பறக்குது இல்லையா? கழுகு பறக்கும் போது குளத்து மேல பறக்கும், ஏரி மேல பறக்கும், வச்சு ரொம்ப உயரத்துல இருந்து பார்க்கும். மீன் எங்க இருக்கு டபால்னு ஓடி வந்து குத்திட்டு போகும். அந்த மாதிரி ஜன நடமாட்டம் உள்ள இடத்துல இந்த சர்வீலன்ஸ் சிஸ்டத்தை வச்சுட்டோம்னால் கீழே என்ன நடக்குதுங்கிறது, நம்மள வாட்ச் பண்றாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு கீழே செய்யறவங்களுக்கே தெரியாம வாட்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பண்றதுக்கு பேர் தான் சர்வீலன்ஸ் சிஸ்டம்னு பேர். அதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். ஓகேயா? சோ சர்வீலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னால அங்க நடக்கிற விவரங்கள் அவங்களுக்கு தெரியாமலே மேலே இருந்தோ சைட்ல இருந்தோ கேமரா வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்றது இல்ல வியூ பண்றது. அதுதான் சர்வீலன்ஸ் சிஸ்டம்ங்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப கேமரா இருக்கு இல்லையா? டிவிஆர் கேமரா இருக்கு. டிவிஆர்ங்கிறது டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர்னு அர்த்தம். டிவிஆர்ங்கிறது இந்த பொட்டி இருக்கு பாத்தீங்களா, டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். இது தேவையே கிடையாது, வெறும் கேமரா வைங்க, கனெக்ட் பண்ணுங்க, பவர் சப்ளை கொடுங்க இதுக்கு. ஸோ டிவியில கனெக்ட் பண்ணுங்க, உடனே அப்படியே தெரியும். அதுல இப்போ வீட்லயே இருக்கீங்க இல்லையா சார், ஹாலில் டிவி வச்சிருக்கீங்க இல்லையா, வாசல்ல வைங்க, அதை வச்சுட்டு டைரக்டா கொண்டு போய் டிவியில கனெக்ட் பண்ணிடலாம். பட் ரெக்கார்டிங் நடக்காது. நீங்க ஏவி சுவிட்ச் பண்ணீங்கன்னா அந்த கேமராவில் காமிக்கிறது அப்படியே டிவியில காமிக்கும். அதான் டெஸ்டிங் மெத்தட். எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, டக்குனு ஒரு டிவியில கனெக்ட் பண்ணிட்டு டிவிக்கு பவர் சப்ளை கொடுங்க, இதுக்கு பவர் சப்ளை கொடுங்க, அவ்வளவுதான். உடனே கேமரா ஒர்க் பண்ணுதா ஒர்க் பண்ணலையா இப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேயா? சோ வெரி சிம்பிள். அப்ப டிவிஆர் எதுக்கு? டிவிஆர் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சேனல் தான் பார்க்கலாம். ஒரு சேனலுக்கு மேல போச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? டிவிஆர் எப்படி கிடைக்குது? 4 சேனல் டிவிஆர் இருக்கு, 8 சேனல் இருக்கு, 14 சேனல் இருக்கு, 32 சேனலும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ அப்போ என்ன ஆகும்னா, நிறைய கேமரா இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணல, ரெகுலேட் பண்ணணும் இல்லையா? இப்போ 8 கேமராவும் உங்களுக்கு டிவிலயோ மானிட்டர்லயோ காமிக்கும். சோ எந்த படம் நமக்கு நல்லா தெரியணும், நமக்கு தாராறு நடக்குதோ அது ஜூம் பண்ணி பார்க்கணும். அப்புறம் எந்த சேனல் வேணுமோ ரெக்கார்ட் பண்ணணும். இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் இருக்கு இல்லையா? அப்புறம் பேக்கப் எடுக்கணும் தேவையானது. புரியுதா? அதுக்கு தான் டிவிஆர். டிவிஆர் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அதான் ரெக்கார்டர்னே வச்சுதான் பேர். அதாவது நிறைய ஒண்ணுக்கு மேற்பட்ட கேமராவை கனெக்ட் பண்ணும் போது தட் இஸ் சேனல்னு சொல்லுவோம். அதை கண்ட்ரோல் பண்ணணும். என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணணும், தேவைப்பட்டா அலாரம் சவுண்ட் கொடுக்க வைக்கலாம். அப்புறம் இப்ப என்ன பண்ணுவாங்க, அதுலயே வீடியோ லாஸ் ஆகும், வயரை பிடிச்சி கட் பண்ணி விடுவான், அப்போ உடனே அலாரம் சவுண்ட் வரும். அப்புறம் மாஸ்கிங், மூடுவான், துணியை போட்டு என்ன பண்ணுவான், இதான் சத்தம் முடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கையில ஒரு துணியை வச்சுப்பான், குறுக்க ஒரு அட்டையை வச்சு மாதிரி இருப்பான், அப்போ அலாரம் சவுண்ட் வரும். இந்த மாதிரி என்னெல்லாம் பிரச்சனைகள் வருமோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி டிவிஆர்ல ஃபெசிலிட்டி இருக்கு. உங்களுக்கு மெயில் வந்துடும், எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு, அலாரம் சவுண்ட் வரும். புரியுதா? இந்த மாதிரி. அப்புறம் இன்னும் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்போ டிவிஆர் இருக்கு, ஒண்ணுமே இல்ல, ராத்திரி பூட்டி வச்சு போடுறோம், அப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்தா ஹார்ட் டிஸ்க்ல ரெக்கார்ட் ஆகுது. ஹார்ட் டிஸ்க் ரெக்கார்ட் ஆகும்போது வேஸ்டா போகுது இல்லையா? அப்படியே ஸ்டில்லா இருக்கு. அதை பார்த்து என்ன பண்ண போறோம்? அதுக்காக மோஷன் டிடெக்ஷன் ஒண்ணு இருக்கு. மோஷன் டிடெக்ஷன்னா எப்பவாவது ஒரு அசைவு ஏற்பட்டால், எப்ப அசைவு ஏற்படும், ஒரு மனுஷன் உள்ள போடுவான். புரியுதா? அப்ப ஆட்டம் வருது இல்லையா, லேசா அசைவு ஏதாவது ஒண்ணு இருக்கு, அப்பதான் ரெக்கார்ட் ஆகுது, பேரு மோஷன் டிடெக்ஷன் பேரு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், அலாரம் ஃபெசிலிட்டி, அப்புறம் அங்க பேசுறத இங்க நம்ம கேட்கலாம். அந்த மாதிரிலாம் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாவே கனெக்ட் பண்ணிட்டு அதை செயல்படுத்துறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம்.